ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் குருத்தோலை பாம் சண்டையாக ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே நுழையும் பொழுது ஜனங்கள் ஆரவாரத்தோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் ஓசன்னா என்று பாடி ஆண்டவரை வரவேற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை உற்சாகமாக வரவேற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக அவர் நமக்கு ராஜாதி ராஜாவா இன்று மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடி. அவங்க தெரிஞ்சு ஆராதிச்சாங்களோ இல்லையோ, இன்றைக்கு நாம் தெரிந்து கர்த்தர் எனக்காக ராஜாவா எனக்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை நாம் பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மார்க் 11:9 எப்படி சொல்லுகிறது? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி தேவனை வாழ்த்தி பாடினார்கள். ஹல்லேலூயா. தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசுராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க, ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், சொல்லுங்க, துன்பங்கள் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. சொல்லுங்க, பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. பயமும் இல்லை, கலக்கமில்லை,
நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. பாதாளம் வாய்த்திருந்தாலும் மரணமே எதிர் வந்தாலும், பாதாளம் வாய்த்திருந்தாலும் மரணமே எதிர் வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, இயேசு நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை பாடும் பொழுது சந்தோஷத்தோட பாடுறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம் முன்பதாக நடந்து செல்லுகிற ராஜா. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாடும் பொழுது இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ராஜா வரப்போறார், இந்த ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக ஒரு ராஜா வருகிறார் என்று சொல்லி பாடினாங்க. ஆனால் நாம இன்னைக்கு பாடுகிறோம், அவர் ஏற்கனவே ராஜாதி ராஜாவாய் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக, குமாரர்களாக, குமாரத்திகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மாத்திரமே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசன்னா என்றால் அர்த்தம் தேவனே என்னை காப்பாற்றும் என்று அர்த்தம். அப்படிதான் சொல்லி அவங்க ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். ஹல்லேலூயா. நாமும் இணைந்து கையில் எல்லாரும் அந்த ஓலை வாங்கியிருக்கிறீங்களா? குருத்தோலைகளை கையில் ஏந்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பாடலை பாட போகிறோம். சரியா? ஓசன்னான்னு வரும்போதெல்லாம் நல்ல ஓலையை அசைச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பாடல் பாட போகிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி. ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க, ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க, ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கரங்களை தட்டி அவருக்கே மகிமை செலுத்துவோம். அவர் நம்முடைய ராஜாவா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும். அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை என்றும். அல்லேலூயா, துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே,
துன்பங்கள் இருந்தாலும் நமக்காக ஒரு ராஜா உண்டு. பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தரும் உடனே. சொல்லுங்க, பயமுமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் சொல்லுங்க சொல்லுங்க, எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க, ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இன்னொரு விசையாய் ஓசன்னா, நல்ல சத்தமாய் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இன்னொரு விசையாய் ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா, ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா, ஆமென். ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா, என் ராஜாவுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. கைகளில் ஓலைகளை பிடித்தவங்களாக சொல்லுங்க, எங்கள் ராஜாவுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருக்கு ஓசன்னா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தகுதியுள்ளவர்கள் நாம் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தோய்க்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு நாம் இந்த பாடலை பாடுவதற்கு தகுதியுள்ளவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கர்த்தாதி கர்த்தருக்கு ஓசன்னா. சொல்லுங்க, சத்தம் காணலையே. கர்த்தாதி கர்த்தருக்கு ஓசன்னா, ராஜாதி ராஜனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, எங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஓசன்னா. ஆமென். ஒரே ஒரு நேரம் பாடிடுவோமா? எல்லாரும் ஓலைகளை பிடித்து ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா. சொல்லுங்க, ஜெயமே,
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கும் மகிமைக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் நமக்கு உகந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் நம்முடைய ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லும் போதெல்லாம் இந்த ஓலைகளை பிடித்து பாடுவோம். பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா. இன்னொரு விசையாய் சொல்லுங்க. பாடு ஓசன்னா ஓசன்னா என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பாய் இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சொல்லுங்க. சத்துருவை மீதிப்பாய் எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி தட்டியே துதித்து கொண்டீரு. சொல்லுங்க. ஐயோ காரங்களை துதித்து கொண்டீரு. நீயோ காரங்களை தட்டியே துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன் ஓசன்னா ஓசன்னா என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சொல்லுங்க சொல்லுங்க. பாடு பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. நீயோ கரங்களை சொல்லுங்க. நீயோ கரங்களை அசைத்து துதி. பாடு ஓசன்னா பாடு ஓசன்னா. அவருக்கே மகிமை. ஓசன்னா பாடு ஓசன்னா ஓசன்னா என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்வார், நிறைவேற்றி
நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா. நல்ல கரங்களை தட்டி காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா. இன்னொரு விசை பாடுங்க. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. உமக்கு பாடுவர் யார் சொல்லுங்க, உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் ஆமென், உமக்கு பாடுவர் யார் வானத்திலும், உமக்கு பாடுவர் யார் சொல்லுங்க சொல்லுங்க. அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உமக்கு பாடுவர் யார் சொல்லுங்க, உமக்கு பாடுவர், உமக்கு பாடுவர், உமக்கு பாடுவர், உமக்கு பாடுவர் யார், உமக்கு பாடுவர் வானத்திலும் பூமியிலும், உமக்கு பாடுவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும், உமக்கு பாடுவர் யார். ஓயாமல் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா என்றும் ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா, நல்லா அசைத்து பாடுவோம், என்றும் ஓசன்னா சொல்லுங்க, ஓசன்னா ஆண்டவரே. பாடு ஓசன்னா, ஓசன்னா என்றும் ஓசன்னா, ஓசன்னா சொல்லுங்க, பாடு ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா, ஓசன்னா என்றும் ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே கனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர். முடிந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் நம்முடைய தெய்வத்திற்கு துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நாம் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. Yes, hallelujah, hallelujah, hallelujah. அவர் சத்துருக்களை மிதித்து போட்டார். நம்ம மிதிப்பாய் என்று பாடினோம், இல்லை, அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கட்டுகளை எல்லாம் அறுத்திருக்கிறார், நம்முடைய சாபங்களை மாற்றி இருக்கிறார், நம்முடைய வேதனைகளை மாற்றி இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு மாறாதா என்று சொல்லி பாடினார்கள். இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி விட்டார் என்று சொல்லி நாம் பாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றி இருக்கிறார், சாபத்தை மாற்றி இருக்கிறார்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் கட்டுகளை அறுத்திருக்கிறார் என்று சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்று சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்றவங்க, நான் அவருடைய இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமென் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை போல விசேஷித்தவர்கள் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகளுடைய ஆராதனையிலே அவர் பிரியப்படுகிறார். தூதர்களுடைய ஆராதனையை பார்க்கிலோ அவங்க 24 மணி நேரமும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆராதனையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஆராதனையில பிரியப்படுகிறார். ஏன்னா நாம அவருக்குரியவர்கள். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை விலை கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனமாக அவர் நம்மை வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனையை தான் அவர் ரசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர். பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. முடிந்தவர்கள் இந்த ஓலையை கையில எடுத்து பாடுங்க. வெட்கப்பட வேண்டாம். ஓசன்னா. ஆண்டவரே எதை கொண்டுனாலும் ஆராதிக்கலாம். ஓசன்னா ஓசன்னா. பாடு ஒரு வெற்றியின் பாடலாக. ஓசன்னா 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 ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 ஓசன்னா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹalleluya அவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம், என்னுடைய வார்த்தைகள் தான் வரணும்னு இல்லை, எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் ஆட்டுக்குட்டியானவருக்கு நாம் செலுத்துவோம். ஹalleluya. அவர் உன்னதத்திலே உயர்ந்தவர். ஹalleluya. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். அவர் மனிதர்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு மகிமை ஆண்டவரே. ஓரா ஷைகதனலர கதனலர தனலர தியாந்தரவலவோ ஓரிமா கதனலர கதனலர பஷமல கதனலர தியாந்தரவலவோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக அந்த இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிட போற ரெண்டு கரங்களையும் நல்ல வானத்திற்கு நேராக உயர்த்தி இயேசு ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு ஆண்டவருக்கு மகிமை. சென்னா ஓ சென்னா ராஜனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா ராஜனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாய் சென்னா ஓ சென்னா ஓ சென்னா ராஜ. இன்னும் ஒரு விசையாய் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா ராஜனே. இயேசு சொல்லுங்க இயேசு இயேசு
சத்தம் உயரட்டும் முழு உள்ளத்தோடு அவருடைய பிரசன்னத்திலே. ஹalleluya இயேசு உள்ளத்தோடு நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு இணைந்து கொள்ளட்டும். ஆட்டுக்குட்டியானவருக்கு எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே எழும்பி நின்று பாடுவோம். ஹalleluya எலோஹிம் எல் ஷடாய் ஈரே ஆடோனாய் தம்மை வெளிப்படுத்துவார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. அசைத்து அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ இயேசு
சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி மகிமையுள்ள தெய்வத்திற்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை, நம்முடைய கர்த்தாதி கர்த்தாவை, வணக்கத்துக்கு உரியவரை. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா. சத்தம் போதாது, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முழு உள்ளத்தோடு அல்லேலூயா ஓசன்னா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உமக்கே மகிமை ஆண்டவரே. ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. சொல்லுங்க. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் ஓராவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஓராவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கையை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. குருத்தோலைகளை பிடித்தவர்களாக ஹல்லேலூயா நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற, நம் நடுவிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறதான தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா Hallelujah, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah,
காலை நேரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நமக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சம்பந்தம் இல்லாம இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரை சந்திப்பதற்காக இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவராகிய தேவன் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலே, சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்கிறதான திரள் கூட்டமான ஜனங்கள். ஏற்கனவே நமக்கு முன்பதாக ஒரு சந்ததி இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டது. நமக்கு முன்பதாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நமக்கு முன்பதாக வாழ்ந்ததான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து முடிவு பரியந்தும் கர்த்தருக்காக சாட்சியாக நின்று கர்த்தருக்காக பாடுகளை இந்த உலகத்தில் அனுபவித்து, ஆமென், இன்றைக்கு சிங்காசனத்திற்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. நாமும் ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பதாக போய் நாம் நிற்க போகிறோம். நாம் தகுதி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால்தான் தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு நாம் தகுதி பெறுவோம். ஓ ஹல்லேலூயா. இங்கே வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் உங்க கைகளில் இருக்கிறதான குருத்தொல்லைகளை பிடித்து கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தால் 2 கரங்களையும் கூட உயர்த்தி, ஒரு கைகளிலே குருத்தோலை பிடித்து இன்னொரு கரங்களையும் உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனுக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் அவருடைய ரட்சிப்பின் மகிமையை நினைத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அத்தனை பேரும் வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாக சிங்காசனத்திற்கு முன்பதாக நின்று அந்த ரட்சிப்பின் மகிமையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் அதே ரட்சிப்பின் மகிமையை உணர்ந்தவர்களாக கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. 2 கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா.
தேவனுக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நம்முடைய கரங்களை உயர்த்தி அசைத்து உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. எழும்புத்து விளக்கின் மத்தியிலே குத்து விளக்கு எது தெரியுமா? அவருடைய சபைதான். அவர் சபை நடுவிலே உலாவுகிறார். பரிசுத்தரே ஆராதனை உமக்கு. ஓ ஹல்லேலூயா, glory to God. உமக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து எழும்புகிற சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்து பார்க்க விரும்புகிறார். சுகந்த வாசனையான பலி இந்த இடத்திலிருந்து எழும்பட்டும். ஹல்லேலூயா. இது ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ஒரு சுகந்த வாசனையான பலி இந்த இடத்திலிருந்து மேலே எழும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தில் இருக்கிற எல்லாரையும் நிரப்புவதற்கு ஹல்லேலூயா போதுமானதாக இருக்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓ ஆராதனை, ஆராதனை, ஆமென். ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரலோகத்தின் மகிமை இந்த இடம் முழுவதுமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொருவருடைய சரீரத்தை கர்த்தர் தொடுவீராக. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, விடுதலையை கொடுக்கும்படியாக, மீட்பை கொடுக்கும்படியாக எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த ரட்சகரே, ராஜாதி ராஜாவே, இன்றைக்கும் ஆண்டவரே நீர் தருகிற தெய்வீக சுகத்தையும் விடுதலையையும் ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் மேன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவீராக. இந்த இடத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. பரலோகம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். பரலோகத்தின் மகிமை ஒவ்வொருவரையும் மூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிட்டு, அதே தேவ மகிமை, அதே ஷெக்கீனா மகிமை இந்த ஆலயத்திலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நாமே ஆண்டவரே உம்முடைய மகிமை இந்த இடம் முழுவதுமாக நிரப்புவதாக. எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆமென். ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, ஆமென், ரட்சிப்பின் தேவனை, மகத்துவம் உள்ள அந்த கர்த்தரை எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆராதனை உமக்கு. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. குருத்தோலைகளை கீழே வைத்துக் கொண்டு நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக.
ஓ ஹalleluya. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக வரும் பொழுது ஆமென், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இருந்து வருகிறவருக்கு ஓசன்னா, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் வருகிறார், துதிக்கப்படத்தக்கவர் வருகிறார், அவரே ரட்சிப்பை உண்டாக்குகிறவர், அவரே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த கால நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம் இந்த இடத்திலிருந்து உண்டாகும்படியாக அல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை 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 மகிமை. ஹalleluya. இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கடந்த ஒரு வாரமோ கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எவ்விதமான விபரீதங்களை அவர் சகித்து கொண்டு வருகிறார், எவ்விதமான விபரீதங்களை அவர் சிலுவையிலே சகித்தார் என்பதை தியானித்து வருகிறோம். கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலத்தோடு கூட அவர் ஜெபிக்கிறார். வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக நிலத்திலே விழுந்து அவர் ஜெபம் பண்ணினார். அவரை வாரினால் அடித்தார்கள். அவருடைய முகமோ ஒரு உளப்பட்டதான ஒரு நிலத்தை போல முதுகு முழுவதுமாக கொஞ்சம் கூட இடமில்லாதபடிக்கு, ஒரு விரல் வைப்பதற்கு கூட இடமில்லாதபடிக்கு ஹல்லேலூயா வாரினால் அடிபட்டு உளப்பட்டதான ஒரு நிலத்தை போல இருந்தார். மேலங்கே கலட்டினார்கள், அவரை இன்னும் வேதனைப்படுத்தினார்கள். முகத்திலே உமிழ்நீரினாலே துப்பினார்கள், தலையிலே முள்முடி சூட்டினார்கள், கன்னத்திலே ஓங்கி ஒரு அறை அறைந்தார்கள். இதெல்லாம் ஒரு சிங்கிளான மனிதன் செய்த காரியங்கள் அல்ல. அங்கு நின்றதான திரள் கூட்டமான ரோம போர் சேவகராலே அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார். சிலுவைக்கு நேராக பாடுகளை அனுபவித்து எல்லாவற்றையும், எல்லா அவமானங்களையும் தமக்கு முன்பதாக இருக்கிறதான சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். அவருடைய கல்வாரி அன்பை இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் நாம் நினைத்து பார்ப்போமாக. எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டியானவரே, இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி நம்ம பிடிச்சிருக்க முடியல. கொஞ்ச நேரம் இந்த தோகை, இந்த குருத்தொலையை உயர்த்தி பிடிச்சு ஆராதிக்க முடியல. கையெல்லாம் வலிச்சிருது. கொஞ்ச நேரம் நம்மளால் முழங்கால் படியிட முடியல, கொஞ்ச நேரம் நம்மளால் நின்ற முடியல. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசுவை நினைத்து பாருங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு செகண்ட்லையும் இயேசு எல்லாவற்றையும் சகித்து அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக வெற்றி சிறந்தார். அவருடைய கல்வாரி அன்பை ஹல்லேலூயா நினைத்து பார்த்து, அவருடைய கல்வாரி அன்பை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின்
என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட பேசணும். ஆமென். தனிப்பட்ட விதத்தில் எனக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் தரணும். சபைக்கு வேண்டிய, இந்த தேசத்திற்கு வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு தரணும்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆமென் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆலய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசித்ததான மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோமாக. இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஒரு நாள். ஆக்சுவலாக நான் மனதில் நினச்சேன், நம்ம கொஞ்சம் முன்னாடி ஃபார்வேர்டில் போயிட்டோம். இயேசு கிறிஸ்து அவர் வாரினால் அடிபட்டு, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, முகத்திலே துப்பப்பட்டவராக, கன்னத்திலே அறையப்பட்டு, அப்படி உபத்திரவங்களை பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வாரம் முழுவதும் தியானிச்சுட்டு வர்றோம். அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பாடுகளை அவர் சகித்து கொண்டார் என்று தியானிக்கணும்னு சொல்லி தான் நான் மனதில் யோசித்திருந்தேன். ஆனாலும் இன்னைக்கு உலகம் முழுவதிலையும் இந்த நாளை ஒரு குருத்தொல்லை ஞாயிறாக அனுசரித்து வருகிறார்கள். ஆகையினால் அந்த நாளை நினைவு கூர்ந்து அதற்கேற்ற ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்பி இன்றைக்கும் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு 6 நாளைக்கு முன்பதாக, நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு 6 நாளைக்கு முன்பதாகவே இயேசு எருசலேமுக்கு வருகிறார். அல்லேலூயா. நான் ஒரு சம்பவமாக தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதிலிருந்து நமக்கு தேவையான செய்தி என்ன என்பதை நாம் அறிந்து அந்த வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு 6 நாளைக்கு முன்பதாகவே அவர் எருசலேம் ஊருக்கு நேராக அவர் பவனியாக வருகிறார். இயேசு எருசலேமுக்கு எதற்காக அவர் எருசலேமுக்கு நேராக வருகிறார் அப்படின்னு சொன்னா, பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக இயேசு எருசலேமுக்கு நேராக வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்வோம். எல்லாரும் குருத்தொல்லைகளை பிடிக்கிறாங்க. வருஷந்தோறும் இப்படி குருத்தொல்லை இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக ஒரு குருத்தொல்லை இருக்குன்னு நாங்கள் மனசில் நினச்சிருந்தோம். ஆனால் அதை ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்களாம் தேடி போய் இதை எடுக்கலை, ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ இன்றைக்கி ஒரு சேஞ்சஸுக்காக இப்படி நம்ம குருத்தோலைகளை பிடித்து நம்ம ஆராதிப்போமே அப்படின்னு சொல்லி, அன்றைக்கும் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக பவனி போகும் பொழுது திரள் கூட்டமான ஜனங்கள் குருத்தோலைகளை கையில் பிடித்து கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் 7வது அதிகாரத்தில், மீட்கப்பட்டதான ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதான ஜனங்கள், திரள் கூட்டமான ஜனங்கள் சிங்காசனத்திற்கு முன்பதாக நின்று குருத்தோலைகளை கைகளிலே ஏந்தி அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த குருத்தோலையை உயர்த்தி பிடித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தது. அது ஒரு மகிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக அவர் போகிறார். எருசலேமுக்கு எதற்காக போகிறார்? இயேசு எருசலேமுக்கு எதற்காக போகிறாரு? பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக அவர் புறப்பட்டு போகிறார். அவரோடு கூட சேர்ந்து திரள் கூட்டமான ஜனங்கள்
எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேம் ஒரு சின்ன ஊர் தான். அந்த எருசலேம் ஊர்ல தான் தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயத்திலே பண்டிகை கொண்டாடும்படியாக அந்த எருசலேமிலே மாத்திரமல்ல, அந்த யூதேயா தேசம் முழுவதிலும் இருக்கிறதான ஜனங்கள், இன்னும் எங்கெங்கெல்லாம் யூதர்கள் சிதறப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை ஜனங்களும் அன்றைக்கு பண்டிகை கொண்டாடும்படியாக ஏராளமான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்று சொல்வதை பார்க்கிலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் திரள் கூட்டமாக அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். எத்தனை நாளைக்கு முன்பதாகவே வர்றாங்க? 6 நாளைக்கு முன்பதாகவே அவங்க டிராவல் ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கிறதான வசதி அன்றைக்கு கிடையாது. இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறணும்னா காலையில் சென்னையில் போய் என்ன செஞ்சிருவோம்? இறங்கிடுவோம். ஃப்ளைட்டு அதை விட ரொம்ப சீக்கிரத்தில் 1 மணி நேரத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிருது? ஃப்ளைட்டை இறக்கி விட்டுருது. அந்த நாட்களில் இப்படிப்பட்டதான வசதிகள் அல்ல. சிலர் கழுதைகளின் மேல பவனியாக போனார்கள், சிலர் குதிரைகளை பயன்படுத்தினார்கள், சிலர் ஒட்டகங்களை பயன்படுத்தினார்கள், சிலர் கால்நடையாக நடந்து புறப்பட்டு போனார்கள். அவர்கள் பண்டிகை கொண்டாடும்படியாக உற்சாகமாக சந்தோஷத்தோடு கூட ஜனங்கள் திரள் கூட்டமாக எங்க போகிறாங்க? எருசலேமுக்கு நேராக போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். லட்சக்கணக்கான ஜனங்கள் போகிறாங்க. அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் போகிறதான அந்த கூட்டத்துக்கு நடுவிலே இயேசுவும் எருசலேமுக்கு நேராக பண்டிகை கொண்டாடும்படியாக அவர் புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்டிகை கொண்டாடும்படியாக புறப்பட்டு போகிறார்? பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக புறப்பட்டு போகிறார். இந்த பஸ்கா பண்டிகைனா என்ன அப்படின்னு லேசா சொல்லிடுறேன். எல்லாருக்குமே நமக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் புதிதாக நம்முடைய சபையில் சேர்க்கப்பட்டு ஜனங்கள் சேர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த செய்தியை மறுபடியும் கொடுக்க விரும்புகிறேன். பஸ்கா பண்டிகை அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசே என்கிறதான ஒரு இரட்சகனை ஆண்டவர் எழும்ப பண்ணினார். மோசேயை எழுப்பி மோசேனிடத்தில் சொன்னார், எப்பா நீ பார்வோனிடத்தில் போ, இந்த ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட வேண்டும் என்று நான் சொன்னதாக நீ பார்வோனிடத்தில் போய் சொல் அப்படின்னு சொல்லி மோசேனிடத்தில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து சில வார்த்தைகளெல்லாம் கொடுத்து அங்கே பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். பார்வோன் ஜனங்களை அனுப்பவில்லை. அல்லேலூயா, ஆமென். ஜனங்களை அனுப்ப மாட்டேன் என்று இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அதற்கு ஆண்டவராகிய தேவன் அந்த எகிப்து தேசத்தில் என்ன செய்தார்? வாதைகளை அனுப்பினார். என் ஜனங்களை நீ போக விடலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல வைராக்கியம் கொண்டு அந்த எகிப்து தேசத்தில் வாதைகளை அனுப்பினார். எத்தனை வாதைகள்? இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கேள்விகளை கேட்பேன். 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார். ஒவ்வொரு வாதையும் அனுப்பும் பொழுது பார்வோன் கொஞ்சம் மனசிறங்கி இந்த ஜனங்களை அனுப்பிடலாமோ அப்படின்னு யோசிப்பான். அப்புறம் இருதயம் கடினப்பட்டு போகும். இப்படியே 9 வாதைகள் அந்த தேசத்தில், அதெல்லாம் சாதாரணமானது அல்ல. 9 வாதைகளும் பயங்கரமான காரியங்கள். அந்த ஜனங்கள், எகிப்து தேசம் முழுவதும் இருக்கிறதான ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். எதற்காக? கர்த்தருடைய ஜனங்களை ஆராதிப்பதற்காக போக விடவில்லை. ஆகையினாலே இந்த பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். 10வது வாதையாக ஒரு வாதையை, ஒரு தீங்கை அந்த எகிப்து தேசத்திலே ஆண்டவராகிய தேவன் அனுப்புகிறார். அந்த வாதை என்ன வாதை அப்படின்னு சொன்னா, பிறக்கிற முதற் பேர் அனைத்தும், முதற் பலன்கள் அத்தனையும் சங்காரமாக்கப்படும். அதாவது மனிதரில், அப்புறம் மனுஷரில் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிலையும் முதற் பிறந்த முதற் பலன்கள் அத்தனையும் சங்காரமாக்கப்படுகிறது. மரணம். 10வது வாதை அந்த தேசத்தில் வந்த பொழுது எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் சத்தம். ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளையை இழந்து கொண்டிருக்கிறார்கள், அங்க இருக்கிற மிருக ஜீவன்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். மரணம், 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 மரணம். இந்த எகிப்து தேசம் எங்கும் மரண சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் மோசேயையும் ஆரோனையும் ஆண்டவராகிய தேவன் அழைத்து, கதெல்லாம் புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயையும் ஆரோனையும் ஆண்டவராகிய தேவன் அழைத்து அவங்களிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். எப்பா, இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிறதான என்னுடைய ஜனங்கள், அவங்க யாரும் மரித்து விடக்கூடாது, அவங்க யாரும் தீங்கை அனுபவித்து விடக்கூடாது.
நான் இந்த எகிப்து தேசத்துல ஒரு பொல்லாங்கை வர பண்ணினேன், இப்பொழுது என்னுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்து மோசேயினிடத்திலே ஆரோனிடத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க போய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அப்போ அந்த குடும்பத்தில் பழுதற்ற ஆணா இருக்கிறதான ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், பலி செலுத்தணும். பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து, அந்த பலி செலுத்தி அதில் வரக்கூடியதான அந்த ரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து வீட்டில் நிலைக்கால்கள் இரண்டிலும் அப்புறம் மேற்சட்டத்திலையும் பூச வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று மோசேயினிடத்திலையும் ஆரோனிடத்திலையும் சொல்லியிருந்தார். அல்லேலூயா. வாசல் தெரியும் தானே, வீட்டில் எல்லாருடைய வீட்டிலையும் வாசல் இருக்கும். அந்த வாசல்ல நிலைக்கால்களில் ரெண்டுலையும் ரத்தத்தை என்ன செய்யணும், பூசணும். மேற்சட்டத்தில் என்ன செய்யணும், ரத்தத்தை பூசணும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிரமாணம். ஆதாம் காலத்திலே ஒரு காரியம் இருந்தது, பலி செலுத்துகிற முறை. ஒரு நபருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக செலுத்தப்பட வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி. இன்னொரு இடத்துல நான் வாசிக்கும் பொழுது, ராஜாக்கள் புஸ்தகத்தில் வரும் பொழுது, ஒரு தேசத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி. 2000 வருஷத்துக்கு முன்பதாக முழு உலகத்திற்கும் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்தில் வந்து பலியாக மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு குடும்பத்திற்கு மட்டும் அல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் பாவ பரிகாரமாக இயேசு இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில மரித்தார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே ஆரோன் அவர்கள் சொல்லிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எல்லாருமே ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து வாசல்களில் பூசுறாங்க. எந்தெந்த வீடுகளிலெல்லாம் எந்தெந்த வீட்டினுடைய வாசல்களில் ரத்தம் பூசப்பட்டிருக்குமோ அந்த பூசப்பட்டிருக்கிற வீடுகளை சங்கார தூதன், சங்காரக்காரன் கடந்து போகும் பொழுது அந்த வீட்டில் பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா. எந்தெந்த வீட்டிலெல்லாம் அந்த ரத்தம் பூசப்படலையோ அந்த வீடுகளில் எல்லாம் என்ன சத்தம் கேட்கப்படும், மரண சத்தம் கேட்கப்படும், மரண ஓலம் கேட்கப்படும். இதையும் எப்ப செய்யணுமா, இந்த ஆட்டுக்குட்டியை எப்போ பலி செலுத்தணுமா, சாயங்கால நேரத்தில் இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணுமா, பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது எப்போ, எந்த நேரம், சாயங்கால நேரம். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் வசனத்தில் ரெஃபரன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ வசனத்துக்குள்ளே போனோன்னா நான் சொல்ல வேண்டிய செய்தியை நான் சொல்லிவிட முடியாது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிரமாணம் இதுதான். அவர்கள் அத்தனை பேரும் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவார்கள், ரத்தத்தை எடுத்து வீடுகளிலே பூசுவார்கள், அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா. இதுதான் பஸ்கா பண்டிகை, இதுதான் பஸ்கா பண்டிகை. இந்த நாளை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருஷமும், அதாவது எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த நாள் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், அங்கே இருக்கிற நாள் வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜனங்கள் ஒரு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகையினுடைய காரியம் என்ன, ஆட்டுக்குட்டியை, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுக்கணும், பலி செலுத்தணும். அது சும்மா எங்கேயே கிடைச்சதை கொண்டு வந்து பலி செலுத்திடக்கூடாது. பழுதற்ற ஆணா இருக்கிறதான ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி பலி செலுத்தணும். அதை கொண்டு வந்து வீடுகளில் பூசணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே செய்யப்பட்டதான முறைமைகள். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நமக்கு முன்பதாக 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை முறை இந்த செய்தியை கேள்விப்பட்டாலும், எத்தனை முறை இயேசுவை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் நம்ம கேள்விப்பட்டாலும் அந்த செய்தி நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. சிலுவையை பற்றியதான செய்தி இல்லாமல் செய்தி இருக்கவே கூடாது.
இயேசுவை பற்றியதான செய்தி இல்லாம செய்தி இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் அனுப்பப்பட்டார். அவர் முழு உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்காகவும் ஒரே பலியாக ஆட்டுக்குட்டியானவராக அவர் பலியிடப்பட்டார். அவருடைய பலியின் நிமித்தமாக முழு உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பாவ பரிகாரம் செய்யப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்றேன், அந்த நாட்களிலே எகிப்து தேசத்திலே எந்தெந்த வீடுகளிலெல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளிலே பாதுகாப்பு இருந்தது. அந்த வீடுகளிலே மரணம் இல்லாதபடிக்கு அங்கே ஜீவ சத்தம் தொனித்து கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே புதிய ஏற்பாட்டு நாட்களிலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டதான அந்த ரத்தம் யார் மேலெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய வீடுகளிலெல்லாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை தருகிறார். அல்லேலூயா. அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு ஜீவனை கட்டளையிடுகிறார். ஆமென் சொல்லுவோமாக. அதுதான் விசேஷம், அதுதான் விசேஷம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளிலே மரணம் ஒன்று உண்டு, சரீர மரணம் ஒன்று உண்டு. ஆனால் அதற்கு பின்பதாக நித்திய வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாருடையவர்கள் தெரியுமா? ஜீவனுக்கு உரியவர்கள். இவ்வளவுதான் சத்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சபைக்கு சொல்லும் பொழுது, நீ உயிர் உள்ளவனா இருந்தும் செத்தவனா இருக்கிறா எப்படின்னு இருக்குது. நம்ம அப்படி இல்லை, எப்பொழுதுமே உயிர் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். எந்த மரணமும், எந்த பாதாளமோ, எந்த வேதனையும் உங்களையும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அதாவது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் மரணத்தை சந்தோஷமாக எதிர்கொள்ளுகிறவர்கள். வேற யாராலையும் மரணத்தை சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் மரணத்தை குறித்ததான பயம் இல்லை. மற்றவர்களுக்கு மரணத்தை குறித்ததான பயம் உண்டு. அவன் எத்தனை பெரிய கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சொத்துடையவர்களாக இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும், மரணம் ஒன்று சம்பவிக்கும் பொழுது அங்கே இருள் அவர்களை பற்றி கொள்ளுகிறது. அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் மரணம் ஒன்று சம்பவிக்கும் பொழுது அதில் எந்த விதத்திலையும் நமக்கு பயம் இல்லை, இருள் நம்மை கவ்விக்கொள்ளாது, அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய தேவன், ஆமென், நம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி உங்களுக்காக எனக்காகவும் சிந்தின ரத்தத்தின் மூலமாக பாதுகாப்பையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக இயேசு கிறிஸ்துவோடு கூட திரளான ஜனங்கள் அங்கே வந்தார்கள். அங்கே நடந்ததான சம்பவத்தை தான் குருத்தோலை ஞாயிறாக எல்லா இடங்களிலையும் அனுசரித்து வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வர்றாரு. அவர் வரும் பொழுது அவர் மட்டும் இல்லை, திரளான ஜனக்கூட்டங்கள் எருசலேமுக்கு நேராக வர்றாங்க. எதற்காக வர்றாங்க? பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக வர்றாங்க. அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக வந்த இடத்துல நடந்த சம்பவம் தான் குருத்தோலை ஞாயிறாக இன்னைக்கு உலகம் முழுவதிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அங்கே நடந்த சம்பவம் என்ன? ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நிறைய இருக்குது, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது அங்கே நடந்த சம்பவம் என்ன? தேவன், பிதாவாகிய தேவன் தாம் சொன்ன வாக்குத்தத்தத்தை 100% அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. சத்தம் வரலையே. அல்லேலூயா. 100% தேவன் வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றினார். வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க, அல்லது 2, 3, 4, 5 வாசிச்சிருங்க.
இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். வருகிற வழியிலே சீசர்களை பார்த்து சொல்றாரு, 2 சீசர்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நீங்க எதிரே இருக்கிறதான கிராமத்துக்கு நீங்க போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கிறதான அந்த கழுதையையும் கழுதை குட்டியையும் என்ன செய்யுங்க, நீங்க அவிழ்த்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கட்டளை இடுகிறாரு. 3வது வசனத்துல, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. போய் கழுதைய எந்த பெர்மிஷனும் இல்லாம கழுதையை அவிழ்க்கிறதுக்கு 2 சீசர்கள் என்ன செய்றாங்க, போகிறாங்க. அப்படி போய் இது திருட்டுத்தனமா தெரியலையா? ஆனா ஏசப்பா சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்படி நீங்க கழுதையை அவிழ்க்கும் பொழுது அந்த வீட்டுக்குரியவன் வெளியே வருவான். இது எதுக்கு அவுக்குறீங்க, இதை எங்க கொண்டுட்டு போறீங்கன்னு கேட்டா, இது என்ன ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்க, அவன் சந்தோஷமா அனுப்பி வச்சிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சந்தோஷமாக அனுப்பி வச்சிருவாங்க. அப்படின்னா அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக அங்கே புறப்பட்டு போகிறாங்க, கழுதையை அவிழ்த்து வராங்க. 4வது வசனத்துல, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று 5வது வசனத்துல, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சீஷர்கள் கழுதையை அவிழ்த்து வருகிறார்கள். அந்த கழுதையின் மேல இயேசுவை ஏற்றுகிறார்கள். ஆமென். இயேசுவை ஏற்றி கழுதையின் மேல இயேசு பவனியாக வருகிறார். இதை குறித்து வசனம் சொல்லுகிறது, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற, சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தின்படியாகவே இப்பொழுது அது நிறைவேறி கொண்டிருக்கிறது, நடந்தேறி வருகிறது. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் எருசலேமிலே அங்கே ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சம்பவம் தற்செயலாக நடக்கல, அந்த சம்பவம் ஏதோ நடக்க வேண்டும் என்று நடக்கல. ஏற்கனவே தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக அந்த நாளிலே அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதை இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக இப்படி சொல்றேன், உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள், கொடுத்ததான தரிசனங்கள், அவைகள் எல்லாம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் ஆமென் ஒன்று மாறாதபடிக்கு அது அப்படியே நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அது ஒருவேளை காலங்கள் தாமதமாக இருக்கலாம் அல்லது வருடங்கள் கடந்து போயிருக்கலாம். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே 100க்கு 100% நிறைவேற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிறதான சத்தம் இன்னும் வரல. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார், ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தி இருந்தார், ஆனால் நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லியிருந்தார், ஆனால் அதை நிச்சயமாகவே ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் சொன்ன என்னுடைய வார்த்தையை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே இப்படி நடந்தது, இப்படி நடந்தது அப்படின்னு இயேசு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் சொல்லணும், கர்த்தர் எனக்கு சொன்னபடியே, கர்த்தர் எனக்கு சொன்ன பிரகாரமாகவே எனக்கு நடந்தது, எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு நடக்க போகிறது என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கே கொந்தளிக்கிறத காற்றும் கடல் அலையும் வந்திருக்கும் பொழுது, இனி அவ்வளவுதான் வாழ்வு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, பவுலுக்கு மட்டும் ஒரு வார்த்தை தைரியமாக தெரிகிறது, என் தேவன் எனக்கு தரிசனத்தில் வெளிப்பட்டார், எனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அல்லேலூயா. அங்கிருந்து தான் ஒரு சத்தம் தைரியமா வருது. பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே
எனக்கு நடக்கும். பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம்னா குறி சொல்றவன் இல்லை, குடுகுடுப்புக்காரன் கிடையாது. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்குமே ஆனால் அந்த வார்த்தை சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சரணத்தை விசுவாசத்தோடு கூட பாடுங்க. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த மார்ச் மாதம் இந்த லாஸ்ட் சண்டேல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது காரியம், அங்கே ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அங்கே நடந்த சம்பவம் என்ன? முதலாவது, கர்த்தருடைய வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இரண்டாவது, அங்கே ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி ஆராதனை செய்கிறார்களாம்? அங்கே கழுதையை கொண்டு வருகிறார்கள், கழுதையின் மேல் இயேசுவை ஏற்றுகிறார்கள். திரள் கூட்டமான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் பண்டிகை கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறாங்க. அந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக வந்த இடத்துல இங்க ஒரு வித்தியாசமான காட்சி நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் இப்போ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எல்லாருடைய பார்வையும் அங்க போகும், பாத்தீங்களா? ஆமென். எல்லாம் அதாவது பாட்டுல அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அந்த எருசலேமில் ஒரு சம்பவம், புதிதாக ஒரு காரியங்கள் காணப்படுகிறது. அந்த சம்பவத்துக்கு காரணமே யார்தான்? இயேசுதான். அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, அங்க போய் ஒரு கழுதையை அவிழ்த்துட்டு வாருங்க. அந்த கழுதையை அவிழ்த்துட்டு வரும் பொழுது அதன் மேல இயேசு என்ன செய்யறாங்க? ஏற்றுகிறார்கள். எல்லாரும் அங்கே அந்த நடந்த காட்சியை வித்தியாசமாக பார்க்கறாங்க. என்ன நடக்குது, ஏன் இந்த சம்பவம் நடக்குதுன்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் பார்க்கறாங்க, இன்னொரு கூட்டம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, நமக்கு ஒரு ராஜா வந்து விட்டாரோ. ஏன் என்று சொன்னால் கழுதை என்பது அது ராஜாக்களை ஏற்றி வரக்கூடியதான ஒரு வாகனமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய பகுதிகளில் தான் கழுதையை நம்ம அந்த அளவுக்கு அதை கழுதையை குறித்ததான தன்மைகளை நம்ம சரியாக புரிந்து கொள்வதில்லை. இன்னைக்கு கழுதையை நம்ம ஏரியாவில் பொதி சுமக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க, இப்போவும் அதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. கழுதையை இன்னைக்கு நம்ம ஊரில் மதிக்கிறதே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கழுதை என்பது
ராஜாக்களை ஏற்றி வரக்கூடியதான ஒரு வாகனமாக இருந்தது. அல்லேலூயா. புறஜாதிகள் குதிரைகளை பயன்படுத்தினாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கழுதைகளை என்ன செய்தார்கள்? பயன்படுத்தினாங்க. அதுக்குரிய ரெஃபரன்ஸுக்குள்ளெல்லாம் போனோம்னா நம்ம வெளியில் வந்துக்கிற முடியாது. எல்லா ராஜாக்களையும் கழுதையில் என்ன செய்தார்கள்? ஏற்றினார்கள். அல்லேலூயா. அப்படியானால் இங்கே கழுதையின் மேல் இயேசு ஏற்றப்பட்ட உடனேயே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு காரியங்கள் விழிப்பாயிருச்சு. நம்ம ஊர்ல நம்ம தேசத்துல ராஜாக்களை தானே இந்த கழுதையின் மேல ஏற்றுவாங்க. அப்படியானால் இவரை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த இயேசுவை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், நிறைய பேரை விடுதலையாக்கி இருக்கிறார், பிசாசு பிடிச்சவங்களெல்லாம் துரத்தி இருக்கிறாரு. அது பிசாசு பிடிச்சிருக்கிறதான பிசாசை துரத்தி இருக்கிறார், ஜனங்களுடைய கட்டுகளை மாற்றி இருக்கிறார், ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இப்படியெல்லாம் இவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, இப்ப இவரை இந்த கழுதையின் மேல் ஏற்றுகிறார்களே என்ன? அப்போ ஒருவேளை இவர்தான் ராஜாவோ என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அங்க பண்டிகைக்கு வந்தவங்கெல்லாம் அவங்க தங்களுடைய காரியத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா ஜனங்களும் வந்து அங்க என்ன செய்கிறார்களா? திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை, யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வஸ்திரத்தை என்ன செய்யறாங்க? வழியில் என்ன செய்யறாங்க? விரிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏற்றப்பட்டு அவர் பவனியாக வருகிறாரு. எருசலேமுக்கு நேராக வரும் பொழுது வஸ்திரத்தை விரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வஸ்திரத்தை, அவரை ஏற்றி வரக்கூடியதான அந்த கழுதையினுடைய பாதங்கள் தரையில் இருக்கிறார்களோ வஸ்திரத்தை விரிக்கிறார்கள். அதை தொடர்ந்து வேறு சிலர் மரக்கிளைகள் என்ன செய்யறாங்க? வழியிலே பரப்புகிறார்கள். அப்புறம் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். இங்கே ஒரு காரியம் குறிப்பிடப்படல. யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது இந்த ஒரு கூட்டத்தார் வஸ்திரத்தை விரிக்கிறாங்க, இன்னொரு கூட்டத்தார் மரக்கிளைகளை விரிக்கிறாங்க, இன்னொரு கூட்டத்தார் குருத்தோலைகளை கையில பிடித்து கொண்டு ஆமென் அவர்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வெறும் குருத்தோலை மாத்திரமல்ல, கீழே வஸ்திரம் விரிக்கப்படுகிறது, மரக்கிளைகள் பரப்பப்படுகிறது, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா என்று சொல்லி ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. இதுவும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலாகத்தான் அங்கே காணப்படுகிறது. லேவியராகமத்தின் புத்தகத்துல 23வது அதிகாரம் 40வது வசனத்தின் அடிப்படையில ஆமென் இங்கே அந்த காரியங்கள், அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக இந்த ஜனங்கள் கூடார பண்டிகையை ஆசரிப்பார்கள். அந்த கூடார பண்டிகையில அவர்கள் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்னன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதைத்தான் இங்கே செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஓசனா என்று சொல்லி பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள். ஓசனா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. சங்கீதம் 118வது சங்கீதம் 25வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணோம். அல்லேலூயா. அது பிந்தின நாட்களிலே தீர்க்க தரிசனமாக நிறைவேற போகிறதான காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், கர்த்தாவே எங்களை ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணோம். எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி, கர்த்தாவே எங்களை ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் நெருக்கப்படுகிறார்களோ, எப்பெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அடிக்கடி வரக்கூடியதான வார்த்தை, அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணோம். ஏனென்றால் நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். யார் யாரெல்லாமோ வந்து எங்களை ஆளுகை செய்கிறார்கள், யார் யாரெல்லாமோ வந்து எங்களை அடிமைப்படுத்துறாங்க. எங்களுக்குன்னு ஒரு ராஜா வந்துட்டார்னா, எங்களுக்குன்னு ஒரு நியாயாதிபதி வந்துட்டார்னா நாங்க சுதந்திரமா நாங்க இருப்போமே, இப்பொழுது நாங்கள் அடிமையின் தேசத்தில் இருக்கிறோம் சொல்லி அவங்க அடிக்கடி இந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் ஆமென் நம்முடைய தேசத்திற்கு விடுதலை தேவை, ரட்சிப்பு தேவை. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. சரி, நான் முதல்ல சொல்றேன், அன்றைக்கு அவர்கள் ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள், கர்த்தாவே எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி பாடினார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் நம்ம இதை நினைச்சு நாம பாட போகிறோம், ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்ததற்காக, நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக, நீர் எங்களை விடுவித்ததற்காக,
உமக்கு ஸ்தோத்திரம். ஓசன்னா அப்படின்னு சொல்லுவோமா? கையை உயர்த்தி ஆண்டவரே மனதார வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக, நீர் எங்களை ரட்சித்ததற்காக, நீர் எங்களை முன்குறித்ததற்காக ஓசனா. ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசனா, சிங்காசனத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசனா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்முடைய தேசம் விடுதலை அடைந்திருக்குதுன்னு சொல்றாங்க. எதிரியினுடைய கையிலிருந்து இந்த தேசம் விடுதலையாக்கப்பட்டது. 1947 சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய தேசத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பாவம் என்கிற அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள், சாபம் என்கிறதன் அடிமைத்தனத்துள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுவிப்பதற்கு ஒரு இரட்சகரும் இல்லை, ஒரு இரட்சகரும் இல்லை. ஒரே ஒரு இரட்சகர் உண்டு. நீங்களும் நான் ஆராதிக்கிறதான இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ கோயில் குளத்துக்கு ஏறி இறங்குறாங்க. ஆமென். எத்தனையோ சிலைகளுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிறாங்க. ரட்சிப்பை தேடி, விமோச்சனத்தை தேடி ஜனங்கள் அலைந்து தெரிகிறார்கள். நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவர்கள் மீட்படைய வேண்டும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? ஒரு கேள்வி அங்க எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? கீழே அதற்குரிய ஆன்சர் சொல்லப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே ஒரு மனிதனை பாவத்திலிருந்தும் பாவ சரீரத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுவித்து ரட்சிக்க வல்லமை உள்ளதான ஒரே ஒரு தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ஆமென் கொஞ்சம் ஆத்தும பாரத்தோடு கூட எல்லாரும் கண்ணை மூடி அல்லேலூயா. இன்றைக்கு நாம் மீட்கப்பட்ட ஜனமாக இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். நமக்கு ஒரு இரட்சகர் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்துல நமக்காக வெளிப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கும் ஜனங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்ட நிலைமையில, குருடாக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அந்த பாவம் சாபம் என்கிறதான அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஜனங்களை விடுவிக்கும்படியாக 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஏற்கனவே இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மரித்து விட்டார். அவர் சிலுவையிலே சிந்தினதான ஒரு சொட்டு ரத்தமும் வீணாய் போகாதபடிக்கு ஆமென். ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, பஸ்கா பண்டிகையிலே ஆமென் எந்தெந்த வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளிலே பாதுகாப்பு உண்டானது, மரண சத்தம் கேட்கப்படவில்லை. இன்றைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான கோடிக்கணக்கான ஜனங்கள் அல்லேலூயா ரட்சிப்பு அடையணும். அவர்கள் மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆத்தும மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே ரட்சியும் சொல்லுங்க. எங்கள் ஜனங்களை நீ ரட்சியும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் கிராமத்தில் இருக்கிறவங்களை, என் பட்டணத்தில் இருக்கிறவங்க, என் தேசத்தில் இருக்கிறவங்களை கர்த்தாவே நீ ரட்சியும். கர்த்தாவே நீ ரட்சியும். ஓசனா, ஓசனா, ஓசனா. ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனத்தை நீர் விடுவியும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை விடுவிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட ஒரு பாட்டை பாடுவோமா? ஃபாதர் பாடினதான ஒரு பாடல், எழுப்புதல் என் தேசத்தில் என் கண்கள் காண வேண்டும், எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அன்னைக்கு திரள் கூட்டமான ஜனங்கள் வந்து அவங்க மாம்ச பிரகாரமான ஒரு ராஜாவை தேடினாங்க. அவங்க கூடி ஆராதிக்கிறாங்க, ஓசன்னா ஓசன்னான்னு. ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு மட்டும் இயேசு ராஜாவாக வரல, முழு உலகத்துக்கு ராஜாவாக வெளிப்படும்படியாகத்தான் கல்வாரி சிலுவைக்கு நேராக மரிப்பதற்காக புறப்பட்டு போனார். அல்லேலூயா. கண்ணை மூடி கையை உயர்த்தி, எழுப்புதல் என் தேசத்தில், எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும், எழுப்புதல்
என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கோ. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கோ. இதை ஒரு ஜெப பாடலாக முடிந்தவங்க முழங்கால் படிட்டு, இல்ல முடியாதவங்க கொஞ்சம் எழும்பி நின்று ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு ரட்சிப்பு தேவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு கூட தேவ சமூகத்துல எல்லாரும் ஆமென் ஹல்லேலூயா ஆத்ம பாரத்தோடு கூட ஹல்லேலூயா. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கோ. தேவா ஆண்டவரே, இந்த அச்சங்குளம் மனம் திரும்பணும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும். இந்த கொட்டாரம் ரட்சிக்கப்படணும். அகஸ்தீஸ்வரன் தாலுகா ரட்சிக்கப்படணும். எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்படையணும். எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். என் தேசத்தின் மேல் மனமிரங்கோ. கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். சொல்லுங்க, கோடி மக்கள், கோடி மக்கள் அல்லேலூயா சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கோ. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கோ. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபைகளிலே சேர்க்கப்படுவார்களாக. கரங்களை தட்டி கர்த்தர் செய்ய போகிறதான மாபெரும் எழுப்புதலுக்காக அதை என்னுடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. என் தேசம் ரட்சிப்படைகிறது, என் கிராமம் ரட்சிப்படைகிறது, என் கண்கள் காண போகிறது. திரள் கூட்டமான ஜனங்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரோ. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தொனிக்கிற சத்தம் எங்கள் தேசத்திலே கேட்கப்படுவதாக, எங்கள் தேசத்திலே கேட்கப்படுவதாக. ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அப்படி நாம் அமர்ந்து கொள்வோமாக. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே மாபெரும் ரட்சிப்பை நம்முடைய இந்த நாட்களிலே கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. வேகமா வாசிங்க. யோவான் 12வது அதிகாரம் 19வது வசனம். பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பரிசேயர் சொல்றாங்க, ஒருத்தர் நோக்கி சொல்றாங்க. பரிசேயர்னா யாரு? இயேசுவை மறுதலிக்கிறவங்க, இயேசுவை விசுவாசிக்காதவங்க, ஆமென், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவங்க, தாங்கள் பரிசுத்தர் என்றும் சொல்லியும் ஆமென் பாவத்தில் இருக்கிறவங்க. அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் நோக்கி சொல்றாங்க, ஆமென், நீங்க செய்யறதெல்லாம் வீண், நீங்க சொந்தமாய் பிரயாசப்படுறதெல்லாம் வீண். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. உலகமே யாருக்கு பின் செல்கிறது? உலகமே யாருக்கு பின் செல்கிறது? இயேசுவுக்கு பின் செல்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை நம்முடைய தேசத்துல நிறைவேறணும். ஆசை இல்லையாங்க? அல்லேலூயா அல்லேலூயா. அந்த எருசலேமிலே இயேசு கிறிஸ்து பவனியாக போகும் பொழுது அங்க 100 பேர் 200 பேர்லாம் கிடையாது. சரித்திரத்துல ஆசிரியர்கள் சொல்றாங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் இருக்கு பாத்தீங்களா, அவருக்கு பின்பதாக 2.5 லட்சம் மக்கள் என்ன செய்யறாங்களாம், பின்னாடி போகிறாங்க. நான் தான் சொன்னேன், சுத்தில் இருக்கிறதான யூதேயா தேசத்திலிருந்து, அப்புறம் ஆங்காங்கே வெளி தேசத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் அந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக வர்றாங்க.
அவங்க எல்லாரும் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்து அவங்க வர்றாங்க அங்க எருசலேமுக்கு நேராக பண்டிகை கொண்டாடுவதற்காக. அப்படி வரும் பொழுது 2.5 லட்சம் பேர் இயேசுவுக்கு பின்னாடி வராங்க. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு பாடிட்டு வராங்க. எருசலேமில் இருந்து ஒரு கூட்டம் எதிர்கொண்டு வராங்க. 1 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் அந்த 2.5 லட்சம் 3.5 லட்சம் ஜனங்களை ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஏதோ ஒரு பெரிய எழுப்புதல் வந்துருச்சு, உலகமே அந்த அவருக்கு பின்னாடி போயிருச்சு. அப்படி ஒரு எழுப்புதலின் சத்தம் நம்முடைய தேசத்தில் உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எழுப்புதலை ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் காண பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த சபையின் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. சபையை குறித்ததான தரிசனம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த சபையை குறித்ததான தரிசனம் இது ஒரு ஜெப மையமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இது ஒரு ஜெப மையமாக இயங்கணும்னு சொல்லி என் இருதயத்தில் ஒரு விருப்பம் வருது. அந்த விருப்பத்தை கர்த்தர் தான் தந்தார். இந்த சபையானது ஜெபத்தினால் தொடங்கப்பட்டதான சபை. அல்லேலூயா. சிலராக கூடி ஜெபம் பண்ணி ஜெபத்தினாலே தொடங்கப்பட்டதான சபை தான் இந்த சபை. மற்ற சபைகள்லாம் ஒரு ஊழியக்காரங்க போவாங்க, அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, அந்த இடத்துல சபை ஆரம்பமாகும். ஆனால் இந்த சபை கொஞ்சம் வித்தியாசமானது. ஜெபமாக கூடி ஜெபம் பண்ணுவதற்காக கூடி தொடங்கப்பட்டதான சபை. இன்னைக்கு இந்த சபை ஆலமரம் போல வளர்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் இந்த இடத்துல வந்து ஜெபிப்பதற்கு, ஆமென், தேசம் முழுவதில் இருக்கிறதான ஜனங்கள், இந்த பகுதியில் இருக்கிறதான ஜனங்கள் அநேகர் இந்த கிராமத்துக்குள் வந்து இந்த இடம் ஒரு ஜெப மையமாக மாறணும். அப்படி கையை சுற்றி ஜெபம் பண்ணுங்க. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக, இந்த சரௌண்டிங் முழுவதுமாக, இந்த ஆலயம், இந்த ஆலய வளாகம், பக்கத்தில் இருக்கிற இடம், எல்லா இடத்துலையும் ஒரு ஜெப சத்தம் உண்டாகும்படியாக இது ஒரு ஜெப மையமாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது தரிசனத்தை சொல்கிறேன். இது ஏதோ சும்மா வந்தது கிடையாது. நீங்களும் இந்த தரிசனத்தில் இணைஞ்சிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ரெண்டாவது தரிசனம், இந்த சபையில் முழு நேர ஊழியர்கள் எழும்பணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்க ஒப்பு கொடுத்து ஸ்கூல் படிப்பை முடித்து அர்ப்பணித்து உடனே நான் பெற்றோர்கள்லாம் தடுத்து நிறுத்தினாலும் நாங்கள் போகணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்படி முழு நேரமாய் ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்களை கர்த்தர் எழுப்பணும். இந்த சரௌண்டிங்கில் எந்த சபைக்குமே இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். சின்ன சபையாக இருந்தாலும் இங்கிருந்து எத்தனையோ ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பெரிய சபைகள்லாம் இருக்குது, ஆனால் அங்கேருந்து 1-2 பேர் தான் ஊழியத்துக்கு போயிருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இது ஒரு சின்ன சபையாக இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து எத்தனையோ பேர் எழும்பியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆமென், இதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆனால் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த தரிசனம் இந்த சபையில் நிறைவேறணும். முழு நேர ஊழியர்கள் எழும்பணும். இன்னும் இந்த சபையிலிருந்து முழு நேர ஊழியர்கள் எழும்பணும். உள்ளேயே தக்க வைப்பது அல்ல, இன்னும் இங்கிருந்து எழும்பணும், புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. தேசங்களுக்கு, அல்லேலூயா, உலக நாடுகளுக்கு புறப்பட்டு போகணும். இங்கிருந்து இன்னும் முழு நேர ஊழியத்திற்கென்ற ஆட்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆமென், அல்லேலூயா. மூணாவது தரிசனத்தை சொல்கிறேன். மூணாவது தரிசனம், இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு நல்ல இடத்த கொடுத்துருக்கிறாரு. எங்கேயுமே இவ்வளோ பெரிய இடம் இல்லை. அவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கே இடம் அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நமக்கு நல்ல கேம்பஸை தந்திருக்கிறார், நல்ல இடத்த தந்திருக்கிறார். இன்றைக்கெல்லாம் இவ்வளோ பெரிய இடத்த வாங்க முடியாது. விலை கொடுத்தாலும் இடம் இருந்தாலும் இப்படி வாங்க முடியாது. அதுவும் சர்ச்சு கட்டணும்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நான் இந்த கேம்பஸை, இவ்வளோ பெரிய கேம்பஸை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி இந்த காலகட்டத்தில் 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டு வேலைகள்லாம் நடந்து வருகிறது. இது எந்த ஒரு மனுஷனுடைய முயற்சினால நடக்கிற வேலையே இல்லை. நான் இந்த இடத்துலேருந்து சொல்கிறோம்னா நான் ரொம்ப கவனமாக தான் நான் சொல்லணும். அதனால நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த வேலைகள்லாம் எந்த ஒரு மனுஷ முயற்சினால் நடந்த காரியங்கள் கிடையாது.
ஒருவேளை உள்ள கூட்டத்தை பார்க்கலாம், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்த இவ்வளோ பெரிய ஆலயம் எதுக்கு தேவை, இவ்வளோ பெரிய ஆலயம் வேணுமா, ஏன் 2 ஆராதனை கூட நடத்தலாமே அப்படின்னு. ஆனால் இத்தனை வருஷமும் இல்லாதபடிக்கு கடந்த வருஷத்தில் ஆண்டவர் அதுக்குரிய வழிகளை ஏற்படுத்தினார். இந்த ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வெகு சீக்கிரத்தில் இந்த ஆலயம் முழுமையாய் கட்டப்பட்டு முடிக்கப்படும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அப்படியானால் 3வது தரிசனம் என்னன்னா, இந்த இடத்துல இந்த ஆலயம் முழுவதுமாக, இந்த ஆலயமும் இப்போ புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆலயம் முழுவதும் ஆத்துமாக்களால் நிரம்பி வழியணும். கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயம் முழுவதுமாக கட்டப்படுகிறது, ஆலயம் முழுவதுமாக ஆமென் ஆத்துமாக்களால் நிரம்பி வழியணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. வடக்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து ஆமென் ஹல்லேலூயா, பக்கத்திலும் தூரத்திலும் இருந்து ஆமென் ஹல்லேலூயா, எல்லா திசைகளில் இருந்தும் ஆத்துமாக்களை நீர் ரட்சித்து நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரே ஒரு காற்றை அனுப்பிட்டா போதும். வனாந்தரத்தில் ஒரே ஒரு காற்றை தான் அனுப்பினார். காடைகள் அத்தனையும் அங்கங்க சமுத்திரத்தில் பறந்து கொண்டிருந்தது, வனாந்தரத்தில் பறந்து கொண்டிருந்த காடைகள் எல்லாம் அத்தனையும் ஒரே இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் பொத்துன்னு விழுந்தது. அல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்த ஆவியானுடைய காற்று இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென் ஹல்லேலூயா. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் திரள் கூட்டமான ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து இந்த இடத்துல கர்த்தர் கூட்டி சேர்ப்பாராக. 3 காரியத்தை சொன்னேன், சபையினுடைய தரிசனத்தை சொன்னேன். நீங்க வீட்டிலையும் போய் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நிறைவேற்றுவார். 1 என்ன, இது ஒரு ஜெபம் மையமாக மாறணும். அல்லேலூயா. 2வது, இந்த இடத்துலேருந்து ஏற்கனவே ஊழியக்காரங்க எழும்புனாங்க. இன்னும் முழு நேரத்துக்கென்று ஊழியக்காரங்க என்ன செய்யணும், எழும்பி போகணும். எப்படி நடக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாராக. 3வது, இந்த இடத்துல கட்டப்படுகிற இந்த ஆலயம் முழுவதும் ஆத்துமாக்களால் நிரம்பி வழியணும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த தரிசனங்களை நிறைவேற்றுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல நடந்த சம்பவம் சுருக்கமாக சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே ஏறி போகிறாரு. ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, வஸ்திரத்தை விரிக்கிறாங்க, மரக்கிளைகளை பரப்புறாங்க, தோகைகளை விரித்து குருத்தோலைகளை விரித்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக அவர் பவனி போகிறாரு. அவர் போகிறதான பாதையில 2 பாதைகள் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு இடத்துல கெத்செமனே தோட்டத்துல அவர் தீர்மானிக்க வேண்டியதான ஒரு இடம் வந்துச்சு. ஐயோ, இந்த உபத்திரவத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லி ஒரு பக்கம் ஜெபம் பண்றாரு. இந்த சிலுவை பாடுகளை என்னால தாங்கிக் கொள்ள முடியாது, நீங்கட்டும்னு சொல்ல ஜெபம் பண்றாரு. ஆனாலும் மனசு கேட்கல. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். தீர்மானம் பண்ண வேண்டிய இடம் வரும் பொழுது நம்ம ரொம்ப கவனமா நம்ம செயல்பட வேண்டும். இப்போ கழுதையின் மேல் அவர் ஏற்றப்பட்டு பவனியாக வருகிறார். எல்லா ஜனங்களும் அவரை ஆராதிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ரட்சகர் வந்துட்டார், எங்களுக்கு ஒரு ராஜா வந்துட்டார்னு சொல்லி இப்போ போகிற பாதையில் ஒரு பாதை பிலாத்துனுடைய அரண்மனைக்கு நேராக போகுது, இன்னொரு பாதை தேவாலயத்துக்கு நேராக போகிறது. நேர இந்த ஜனங்கள் ஆராதிச்சு துதிச்சு அந்த கழுதையின் மேல் ஏற்றப்பட்டு அப்படியே பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா, பிலாத்துனுடைய ராஜ்ய பாரத்தை கவிழ்த்து இவர் அந்த ராஜ்ய பாரத்துக்கு என்ன செஞ்சிருவாரு, வந்துருவாரு. எங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வந்துருவார். அல்லேலூயா. இந்த ஜனங்களுடைய மென்டாலிட்டி எல்லாம் அப்படிதான் இருக்குது. ஆனா இயேசுவோ அவர் பிரயாணத்தை மாத்துறாரு, டிராவலை மாத்துறாரு. இங்க ஒரு பாதை குறுகலான ஒரு பாதையா இருக்குது, தேவாலயத்துக்கு நேராக புறப்பட்டு போகிறதான ஒரு பாதை. அவருடைய பாதையை மாற்றி தேவாலயத்துக்கு நேராக புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. அதுல சில கூட்டங்கள்லாம் பின்வாங்கி போயிடுச்சு. ஆராதிச்ச கூட்டங்கள்லாம் அவரை தூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த மனுஷனுக்கு
அறிவே இல்லையா? என்ன இந்த மனுஷனுக்கு விவரமே இல்லை? இவ்வளோ பெரிய ராஜ மேன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது இப்படி தேவாலயத்துக்கு நேராக போகிறாரு. சிலர் கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆயிட்டாங்க, கொஞ்சம் பேர் புறப்பட்டு போகிறாங்க. நேர தேவாலயத்தில் போய் ஆசாரியனுக்கு முன்பதாக தன்னை காண்பித்து அங்கே தேவாலயத்தை எல்லாம் என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயத்தில் ஆசாரியனுக்கு காண்பித்து அதற்கு பின்பதாக தான் பிலாத்துனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். மரிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அன்றைக்கு அப்படி செயல்பட்டார். அப்படி செயல்பட்டது நிமித்தமாக பிதாவாகிய தேவன் ஆமேன் அனுப்பப்பட்டதான குமாரனை எப்படி வைத்தார் தெரியுமா? ஒரு நாள் வரும், அவர் மரித்தார், 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்தார். வேகமாக இந்த விஷயத்த சொல்கிறேன். உயிரோடு கூட எழுந்த இயேசு அவர் பரமேறி போயிருக்கிறாரு. ஆமேன். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நம் நடுவில் அனுப்பியிருக்கிறாரு. ஆமேன். அவர் சொல்லியிருக்கிறார், நான் திரும்பவும் வருவேன். அல்லேலூயா. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி அவர் திரும்பவும் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினாங்க. ஆமேன். ராஜா வருகிறார், சீயோன் குமாரத்தே கம்பீரித்து பாடு, சீயோன் குமாரத்தே பயப்படாதே மகிழ்ந்திரு, ராஜா வருகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு பிலாத்துவனுடைய அரண்மனைக்கு போயிருந்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் ராஜா. ஆனால் அன்றைக்கு சிலுவைக்கு போனது நிமித்தமாக முழு உலகத்திற்கும் ராஜாவாக இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அது இன்னும் ரொம்ப தூரத்தில் கிடையாது, அது இன்னும் ரொம்ப நாட்கள் கிடையாது, வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிறது. ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம். ஆமேன், ஸ்தோத்திரம். அங்கே ராஜாவாகிய தேவன் எப்படி வருவாராம்? 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறவராக. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ஆமேன் ஸ்தோத்திர பூமியிலே அவர் வரப்போகிறார். ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, முழு உலகத்திலையும் அவருடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டதன எல்லா ஜனங்களையும் அழைத்து சொல்லும்படியாக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பவனி வந்தது, கழுதையின் மேல பவனி வந்தார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறிப்பாக அவர்கள் பயன்படுத்தினதான வாகனம். ஆனால் புறஜாதிகள் எதை பயன்படுத்துவாங்க ராஜாவை ஏற்றி போகிறதுக்கு? புறஜாதிகள், இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதியார்கள் குதிரையை தான் பயன்படுத்துவார்கள். அல்லேலூயா. ராஜாக்களை ஏற்றி செல்வதற்கு, அதிபதிகளை ஏற்றி செல்வதற்கு குதிரைகளை பயன்படுத்துவார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் புறஜாதிகள். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரையும் மீட்கும்படியாகத்தான் அவர் திரும்பவும் குதிரையின் மேல வரப்போகிறார். அவர் வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதிரியை சங்காரம் பண்ணி ஆமென் யுத்தத்தில் ஜெயம் எடுத்து நம்ம எல்லாரையும், சபையார் அத்தனை பேரையும் மீட்டெடுத்து அவரோடு கூட சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ராஜா நமக்காக வரப்போகிறார். அவரே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வரப்போகிறார். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை இன்னும் வெகு தொலைவில் இல்லை, வெகு தூரத்தில் இல்லை, சீக்கிரத்திலே அவருடைய வருகை சம்பவிக்கப்பட போகிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக. எத்தனை பேர் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த இடத்துல எத்தனை பேர் இன்றைக்கு வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தம்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நிற்பமாக, எழுந்து நிற்பமாக. ஓ ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா வரப்போகிறார். ஆமென். அவரை சந்திப்பதற்கு சபை ஆயத்தப்பட வேண்டும், சபை ஆயத்தப்பட வேண்டும். சபையில வேண்டிய சுத்திகரிப்பு உண்டாகணும். அதனாலதான் அன்றைக்கு தேவாலயத்துக்கு போய் தேவாலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் திரும்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கூனலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும்.
தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கரை திரை அற்ற பரிசுத்தவான்களாக உமக்கு முன்பதாக நாங்கள் நிறுத்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் தகுதிப்படுத்தி அருளுவீராக. அல்லேலூயா. ஏற்கனவே எங்களை ரட்சித்து ஆண்டவரே முடிவு பரியந்தமும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களோடு கூட இருந்து உம்முடைய வருகையிலே நாங்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். பிதாவாகிய தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வருகைக்காக நாங்கள் எதிர்நோக்கி காத்திருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மகிமை யாவற்றையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமென், அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள்.